மலேசியாவில் 21வது சர்வதேச கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. போட்டியில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ரஷ்யா, சீனா, இலங்கை, இந்தோனேஷியா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 2000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த சாய் அக்ஷரா, நிவேதா, ஹர்ஷிதா, வினிஷா, ஃபாலிஷா, ஜியா, ஹர்ஷினி உள்ளிட்ட 7 வீராங்கனைகள் பங்கேற்றனர். தமிழக வீராங்கனைகள் 2 பிரிவுகளில் 5 தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப் பதக்கம், 4 வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். மலேசியாவில் இருந்து சென்னை வந்த அவர்களை பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். எல்லா கண்ட்ரீஸுமே டஃப்பாக தான் இருந்தாங்க. பட் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு டஃப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக நாங்கள் எல்லா கண்ட்ரீஸுமே வின் பண்ணிட்டோம். நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் குமித்தேல. சவுத் ஏஷியன் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் மேலும் WKF அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட். தற்காப்பு கலை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நீங்கள் வெளியே போகும்போது தனியாக. எனக்கு சவுத் ஏஷியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை. இதுக்கு மேலேயும் நிறைய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியா, தமிழ்நாடுன்னு ரிப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணணும்னு ஆசை. இப்போ மலேசியாவில் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்டில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 7 பேர் கலந்துக்கிட்டு 5 கோல்டு மெடல், 3 சில்வர் மெடல், 4 பிரான்ஸ் மெடல் வெற்றி பெற்று இந்தியா திரும்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் இந்தியா, இலங்கை, இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள் மொத்தம் ஒரு 9 கண்ட்ரிகள் கலந்துட்டாங்க. இதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நடந்த SCAP டோர்னமெண்ட்டில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் வின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்ம் 4 சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க ஃப்ரீ சீட்டில் படிக்கிறாங்க காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம். அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் கேஷ் அவார்டு கொடுத்தாங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கும்.